ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூணார் ட்ரிப் பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த மூணார் ட்ரிப்பில் நம்ம மதுரையிலேருந்து நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதை என்னுடைய பார்ட் 1 வீடியோவில் பார்ப்பீங்க. ஹில்ஸ் ஏறுற வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இது செகண்ட் பார்ட்டில் வந்து ஹில்ஸில் கொஞ்சம் மிடில்லேருந்து நம்ம ஏறி போயிட்டுருக்கதை நம்ம பார்க்குறோம். எந்த மாதிரி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கிளைமேட்டும் ரொம்பவே நல்லாவே இருக்குது. மத்தியான வேலையில் நம்ம மலையில் ஏறிட்டுருக்கோம். இந்த மூணார் ட்ரிப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப இடங்கள் இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. போகிற வழி எல்லாமே ரொம்ப மலைகள், மரங்கள், செடி எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம காலையிலேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுறோம். நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வந்தேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் முழிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சு நம்ம அந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். நல்ல ஒரு பாட்டு போட்டு கேட்டுகிட்டே இதில் நம்ம ட்ரைவை கண்டினியூ பண்ணையில் ரொம்பவே நல்லா இருக்குது. காப்பிரைட்ஸ் வந்துருமேன்னா அந்த சாங்ஸை நாங்கள் போட முடியல. இதில் வந்து சாங்ஸ் கேட்டுகிட்டே இந்த ஹில் ஜேர்னியை வந்து தொடங்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. நிறையா ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. நம்ம ஜாக்கிரதையாகவே டிரைவிங் தெரிஞ்சவங்க நல்லா ஓட்டிகிட்டு போனால் ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப சேஃபாக ஓட்டிகிட்டு போங்க. எல்லா ஹில்ஸ்லேயும் ஏரியாவில் நான் சொல்கிறது, நல்ல ஸ்கில்ஃபுல்லான பர்சன் வந்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் தூங்காமல் ஓட்டிகிட்டு வரணும், அது இன்னும் நல்லதாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலி ட்ரிப்பாக அந்த மாதிரி போகிறப்போ சமயம் தயவுசெய்து ரொம்ப ஜாலியாக அந்த டிரைவிங் வந்து சும்மா லெத்தாஜிக்கலாக எடுத்துக்காதீங்க. ரொம்பவே ஜாக்கிரதையாக நீங்கள் போங்க. நம்மளுடைய லைஃபு, சேஃப்டி எல்லாமே இதில் இருக்குது. அதனால் நல்லா என்ஜாயும் பண்ணணும், அதே நேரம் நம்ம ரொம்ப சேஃப்டியாகவும் நம்மளை பார்த்துக்கணும். ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க, அதனால டிரைவிங் நல்லாவே இருக்குது. நம்ம ஈஸியாக போயிடலாம். அந்த மாதிரி இப்போ பார்க்குற வழி ஃபுல்லாமே ரொம்ப அழகுள்ளதாக இருக்குது. ரசிச்சுக்கிட்டே போகலாம். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம ரொம்ப மேலே வந்துட்டோம். மலை, மேகம் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தெரியுது. கீழே பாருங்கள் எவ்வளோ அடி பள்ளத்தில் வந்து நம்ம மேலே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து பாருங்கள் மத்தியானம் ஒரு 12 மணி போல் தான். எந்த அளவுக்கு மேகமூட்டம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும். திரும்பி பார்க்குற இடமெல்லாம் ரொம்பவே அழகுள்ளதாக இருக்குது. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஹில்ஸ் ஏறும்போது ரொம்ப லைக் பண்ணுவேன். அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் என்ன, இந்த காது மட்டும் அடைச்சிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் தூரம் மேலே போனோடனே அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நம்மளுடைய பாடி சூட்டபிள் ஆன பிறகு நம்மளுடைய அந்த காது அடைப்பு சரியாயிடும். அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டே போங்க, ரொம்ப சாப்பிடாமலாம் போகாதீங்க. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பள்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹில்ஸில் போகையில் நம்மளுடைய வயிறு காலியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாமிட்டிங் வரும். அதனால அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கட்டாயம் கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கணும். அதுக்காக ஓவராக பயங்கர பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. லிமிட்டாக நம்ம சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. இந்த இது ஹில்ஸில் ஏறுறவங்க சில பேருக்கு தலைவலி இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தேன். இதோடைய அழகை நீங்கள் பார்த்து ரசிக்க முடியாது. கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு பிரேக் விடுறேன். நீங்கள் அந்த அழகெல்லாம் பார்த்து ரசிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
நல்லா பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் ஆக ஆக கிளைமேட் ரொம்ப மாற ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கழித்து தூறல் விட ஆரம்பிச்சிச்சு. நல்ல மழையே ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நம்ம மலையோட நம்ம ட்ராவலில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஹேர்பின் பெஞ்சில் எல்லாம் மலையில் போகும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக போகணும். அதே டைமில் ரெய்னி சீசன்லாம் போகிறவங்க ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாகவே போங்க. இந்த அப்புறம் வந்து இந்த மலைச்சாரல் இதிலெல்லாம் ட்ராவல் பண்ணி போகும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. பாருங்கள், மேகத்தை நம்ம தொடுற அளவுக்கு நம்ம கார் பக்கத்தில் போகுது. அந்த அளவுக்கு இந்த டிரைவிங் வந்து போகையில் ரொம்பவே அழகுள்ளதாக இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம பர்சனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணையில் தான் அதோடைய ஃபீல் எப்படி இருக்கும்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம மூணாரில் வந்து 2 மணிக்கு செக்இன் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம அங்கே போய் ரீச் ஆகணும். அதனால நாங்கள் பிடிச்சி ஓட்டிகிட்டே இருந்தோம். எப்படியாவது சீக்கிரம் போய் அங்கே நம்ம ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தான் டிலே ஆகி நம்ம கிளம்புனதுனால, ஆனால் டைமுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. நம்ம அப்படி போயிடலாம். பார்க்குற இடமெல்லாம் பெரிய மரங்கள், மலை, அப்புறம் வந்து எல்லாமே இருந்துச்சு. இதை பார்த்துட்டே போகணும். ஒரு விஷயத்தை மட்டும் நான் அதிகமாக பார்க்கல. என்னென்னா அது மங்கீஸ் தான். மங்கீஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. ஏன்னா இங்கே நிறைய கடைகளோ ஏதோ வீடுகளோ எதுவுமே இடையில இல்லை. ஃபுல்லாமே வந்து மலை மட்டும்தான். இந்த மவுண்டன்ஸில் மட்டும்தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். எந்த இடத்துமும் இடையில ஸ்டாப் பண்ணி நிற்கிற மாதிரி இருக்காது. வியூ பாயிண்ட்டு கூட கீழே முன்னு பார்க்கலாம், அப்புறம் மேலே போய் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இடையில எங்கேயுமே வியூ பாயிண்ட் கூட கிடையாது. ஸோ அதனால் எந்த இடத்துலையும் ஃபுட்டு அவைலபிளாக இல்லாதனால மங்கீஸ் அந்த மாதிரி அனிமல்ஸ் எதுவும் நான் பார்க்கல. ஒருவேளை நைட்டு ஈவினிங் டைமில் எலிஃபண்ட் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியலை. கிட்டத்தட்ட நம்ம ஹாஃப்வேல தான் இருக்கோம். ரொம்ப ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. எப்படியாவது போய் நம்ம ரீச் ஆகிடலாம். இந்த மழை வந்து ரெயின் வந்து கொஞ்சம் நேரம் வந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் நேரம் விடுது, மாற்றி மாற்றி இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. ஹில்ஸில் போகும்போது நான் விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சு நான் வீடியோ எடுக்கிறதில்ல, சாரி. அதனால் எந்த அளவுக்கு கிளியாரிட்டி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கேமராஸ் எல்லாமே நம்மளுக்கு பத்திரமா நம்ம பார்த்துக்கணும். அதனால நம்ம அப்படி எடுக்கிறதில்ல. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கிளியராகவே நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ராவலை விரும்புகிறவங்க என்னுடைய சேனலை அதிகமாக பார்ப்பீங்க. இந்த இடம் இல்லாமல் நிறைய இடங்கள் வந்து நம்ம விலாகாக போட்டிருக்கோம். எல்லா இடத்துக்கும் எந்த மாதிரி போகிறது அதுக்குரிய கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். என்னுடைய வீடியோஸில் எதையுமே நான் ஸ்கிப் பண்ணி போட்டது கிடையாது. எல்லாமே ஃபுல்லாக அந்த ஸ்பாட்டில் வரைக்கும் ரீச் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம், டீட்டெயில்டாக. இதை பார்த்து நீங்கள் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நம்மளுடைய ஜேர்னி வந்து இன்னுமே டிஃபிகல்ட்டாக இருக்க போது. ரொம்ப ஃபாகெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஸ்லோவாகவே ஓட்டிகிட்டு போனோம். ஆனாலும் நம்ம டைமுக்கு போய் ரீச் ஆகணும். அப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணோம், ரொம்ப வேகமாகலாம் போகக்கூடாது. மலையில் வந்து ஸ்பீடெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் டிலே ஆகி போனாலும் பிரச்சனை இல்லை. அவங்க மேலே உள்ளவங்களுக்கு எல்லாருமே தெரியும் இந்த டைம்லலாம் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லோவாகவே ஓட்டிகிட்டு போனோம். இந்த மழை பெய்கிற சமயத்தில் அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், பச்சை பசேல்னு இந்த சைடு மலை இந்த மாதிரி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. போகிற வழி எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. இந்த ஹில்ஸில் வாழ்கிற மக்களை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னென்னா 2 வீலர்ஸ்லேயே போவாங்க. அதிகமான மலையை கூட அவங்க வந்து பேர் பண்ணிப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க எல்லாத்துக்குமே பழகியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மக்களால் நல்ல குளிரை தாங்க முடியும். போகிற வழி ஃபுல்லாமே மழை பெஞ்சாலும் அவங்க வந்து அது ஃபுல்லாமே அவங்க அந்த மலையில் நனைஞ்சிட்டே அவங்க ஊருக்கு போய் ரீச் ஆயிடுவாங்க. அடிக்கடி அவங்க கீழே இறங்கி மேலே ஏறுறதுனால இந்த வழி கூட அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்டப் ஆயிடுது. அதனால் அவங்க ஈஸியாகவே அவங்க அந்த ஜேர்னியை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. நம்மளும் போயிட்டுருக்கோம். நம்ம சீக்கிரம் மேலே ஏறி நம்ம மதியானம் போய் அங்கே செக்இன் பண்ணிவிட்டு மழை கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயாவது போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம்.
இங்கே உள்ள மரங்கள் வந்து அடர்ந்த மரங்களாக தான் நான் பார்த்தேன். ரொம்ப உயரமான லாங்காக இருக்கிற மாதிரி நான் வந்து எந்த ட்ரீஸையும் பார்க்கல. எல்லாமே ரொம்ப அடர்த்தியான மரங்கள், காடுகள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்தது, ரொம்ப புஷியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்ன மாதிரி இந்த மலை வந்து ஒரு முட்டை வடிவம் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹையஸ்ட் பீக் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதனால ஜேர்னி வந்து ரொம்ப அவ்வளோ பயமாவெல்லாம் ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி ரோடு எல்லாமே கிளியராகவே இருந்தது. நம்ம போக போக கொஞ்சம் குளிராக ஆரம்பித்தோடனே நம்ம ஏசி வந்து போட்டிருக்கணும். ஏன்னா அந்த ஃபாக் கண்ட்ரோலுக்காக நம்ம ஏசி கொஞ்சம் போட்டுருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால 2 குளிரையும் நம்ம தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வியர் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்து ரசிங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நான் கன்டினியூ பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சதுனால நம்ம எங்கேயாவது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் போகிற வழியிலே ஒரு ரெசார்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அது மாதிரி அது பக்கத்தில் போயிட்டு இருக்கதா பார்த்தோம். அதை வந்து பக்கத்தில் இருந்ததுனால நம்ம அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே நம்ம வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபுட்டு மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா 2 o'clock நம்மளுக்கு அங்கே ரெடியாக இருக்கும் ஃபுட்டு. அதனால நம்ம இங்கே ஒரு சின்னதாக ரெஸ்ட்டை போட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த இடத்துக்கு பேர் சில்பர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வாஷ்ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வரவங்க கண்டிப்பாக இந்த மழை பெய்கிற சமயம் வாஷ்ரூம் போக கட்டாயம் தேவை இருக்கிறவங்க இந்த இடத்துல நம்ம வாஷ்ரூம்லாம் போய்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் எங்கேயுமே ஒரு இடத்துலையும் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் எதையுமே நம்ம பார்க்க முடியாது. இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம சாப்பிட்ற பிளானோட இல்லாதனால வாஷ்ரூம்லாம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் நம்ம கிளம்பிடுறதா இருந்தது. பாருங்கள், அதோடைய பேக் வியூலேருந்து பார்த்தா மூணார் ஃபுல்லாமே அழகாக தெரிகிற மாதிரி இருந்தது. போகிற வழி பாதை எல்லாமே, அப்புறம் கார் அதெல்லாம் அதில் போகிறது எல்லாமே ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. இந்த வியூ பாயிண்ட்டை உங்களுக்காக எடுத்தேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து பாருங்கள். மேகமூட்டம் பனிமூட்டத்துக்குள்ளே மலைகள் வந்து மறைஞ்சு கிடக்கு. அதே ஜில்லுன்னு வந்து கிளைமேட் இருக்கு. மழை வந்து அதிகமாக பெய்யுறது, இந்த பச்சை பசேல்னு இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறதுக்குவே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இன்னும் இதை பார்த்த உடனே இன்னும் சீக்கிரம் அங்கே போய் ரீச் ஆகணும், அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ஆசையாகவே இருந்தது. நம்ம சீக்கிரமாகவே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கல பாருங்கள், சில கார்லாம் அந்த வழியில் போகிறது தெரியுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. காரெல்லாம் அந்த வழியை போகிறதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இயற்கை அழகை பார்த்து ரசிங்க. Together.